மாநகராட்சியினுடைய குப்பைகளை 28 மறுசுழற்சி மையங்கள் இருக்கு சரிங்களா. அந்த 28 மறுசுழற்சி மையத்துல 3 தான் வேலை செய்யுது. அடையாளத்துக்கு ஒரு நாள் அண்ணாமலை போனாரு, அடையாளத்துக்கு இல்லைங்க, அடுத்த நாள் என்ன இதுக்கு பேசி பிடிக்கிற மேடையில அங்க பேசுறாரு. அடுத்த நாள் எந்தெந்த திமுக நிர்வாகிகள் வீட்டு மேலாம் குப்பை இருக்கும்னு எனக்கு நான் பேசுறேங்க, நான் கேளுங்க. 28 மையம் இருக்கு, இது 3 தான் வேலை செய்யும், மீதி 25 வேலை செய்யும். பிரச்சனைகளை உட்காந்துட்டு அரசியல் பண்றது எப்படி இருக்கு? நேரடியா களத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா நான் களத்துக்கு போவாங்க, போக மாட்டேன்னு சொல்ல, நாங்க போனங்காட்டி தான் ஒரு சில பிரச்சனைகளே தீர்ந்திருக்குன்னு சொல்றேன். இப்போ இந்த ஆசிரியர்கள் செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்கட்சியுமே களத்துல போயிட்டு அவங்களுக்கான ஆதரவு கொடுத்த மாதிரியே தெரியலையே. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தொடர்ச்சியா 4-5 முறை போயிட்டு களத்துக்கே போயிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து திமுகவோட அடிமைகளா இருக்கிறாங்க. சொல்றீங்களா? பாஜக தான் நம்ம ஆதரவு தரோம். எங்க களத்துக்கு போயிருக்கீங்க? நாங்க ஆல்ரெடி தந்துருக்கிறோங்க. ஆதரவு தராம இல்ல, நாங்க என்ன சொல்றோம், நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். போற போக்குல அந்த அபாண்டமான குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்ல அமைச்சர் மாசு சொல்லிருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்களா இல்லையா? பாருங்க பிடிஆர் சொல்லிருக்காருங்க, பிடிஆர் சொன்ன ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. நான் ஒண்ணு சும்மா போட போக்குல சொல்ற ஆள் கிடையாது. பாத்தீங்களா? மாசு சொல்லுவாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைங்கிறார், புரியுதுங்களா? இங்க வளர்ந்துருக்குது கஞ்சா. பாஜக தெரியல ஏங்க, இந்த கையாளாகாத முதல்வர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின தவிர இந்த தமிழ்நாட்டுல வேற என்ன சிறப்பா பண்ணிருக்காரு சொல்லுங்க. இப்ப புதுசா வேற ஆரம்பிச்சிருக்காங்க, வட மாநில தொழிலாளர் அட்டாக் பண்றது. திருத்தணியில 2 இடம், கோயம்புத்தூர்ல 2 இடம். இன்டென்ஷனா ஒன்னும் அட்டாக் பண்ணல, அவன் போதையில இருந்திருக்கான், அதனால வந்து நடந்து. போதைக்கு காரணம் யாருங்க? போதையில் இருந்திருக்கான்னா என்ன? அவங்க எல்லாம் சிறார்கள், தெரியும், பள்ளிக்கு போற மாணவர்கள். இங்க பேட்டை, என் பேட்டைக்குள்ள ஏன் வந்தேன்னு பேசின அமைச்சர் எங்க இருக்காருன்னே தெரியும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதாங்க இப்போ அந்த அவர் வந்து அவர் பேட்டையில இருக்கிற மாணவர்களே இப்படி சீரழிச்சுக்கிட்டு போய் அவர் வந்து வாயை திறக்க மூடிக்கிட்டு எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் வந்து உதயநிதி தாண்டி இப்ப இன்ப நிதிக்கு ரசிகர் மன்ற தலைவர் ஆகிற அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறார். அவருக்கு அதுதான் வேலை. திமுகவுக்கு எதிராக பிஜேபி தயங்குதோ சார்? இல்ல பாருங்க, நீங்க தேசிய பிரச்சனை ஆகுங்கிறனா இது வந்து கலவரமாகிற அளவுக்கு. உதயநிதினாக்க அவ்வளவு பெருசா பிரச்சனை பண்ணீங்க சார். கலவரமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் அதை பெருசு பண்ண? கலவரமாகிற அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாகுங்கிறது. இதெல்லாம் பிஜேபி பீகார்ல பேசும்போது தெரியலையா சார்? இது பேச்சு, புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுல போனா பீகார்காரனே இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அங்க பேசுறாரு. அங்க இருக்கிற சார் உண்மையதான் என்ன பேசுவாங்க சார்? இங்க இருக்கிற தமிழர்களை நம்ம விடக்கூடாதுன்னு அன்னைக்கு நினைச்சிருந்தா உண்மையத்தான் பேசுறோம். உண்மை இங்க என்ன பேசுறாரோ அதுதான் பேசுறோம். இங்க இவர் பேசுனங்காட்டிக்கு தான் இங்க இருக்கிற அந்த நீங்க போதை கஞ்சா போட்டுக்கிட்டோன்னே அவனுக்கு அந்த இது வருது. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த விபின் பாஸ்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஏறக்குறைய 2 மாத காலமாக ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் ஓராண்டாவே வந்து அவங்க தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரிப்பன் மாளிகை, கருணாநிதி சமாதி எல்லா இடங்கள்லையும் அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க. இன்னும் தீர்வு கிடைக்கல. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வைபித் எம்கேஎஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வைபாக இருக்கார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த ரோம் நகரை பற்றி எறியும் போது அந்த மன்னர் பிகில் வாசிச்சார் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதாவது மக்கள் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் வந்து பயங்கர போராட்டம். இங்கேருந்து அதாவது அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மண்டபத்தில் கொண்டு போய் வச்சுருந்தா கூட மண்டபத்துக்குள்ளேயே போராடுறாங்க. மண்டபத்துலேருந்து வெளியில் வர மாட்டேன்னு போராடுறாங்க. அப்போது உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்களெல்லாம் கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் விட்டு எல்லாம் ஊருக்கு போங்க அப்படிங்கும்போது அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போராட்டம் பண்ணாங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அடித்து துரத்தும் போது அவங்களாம் கூடுவாஞ்சேரியில் போய் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் சொன்னார், செவிலியர்கள் நாங்கள் வந்து நிரந்தரமான பணி தருவோன்னு சொன்னார். எப்போ? இவர் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னார். தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார். அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் எப்போ சொன்னோம்? நாங்கள் சொல்லவே இல்லையே, நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாக்குறுதியும் கொடுக்கலையே அப்படின்னு அமைச்சர்லேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த செவிலியர்கள் அங்கே இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். அதில் அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்க வெளியில் வந்து
டீ குடிக்க போனால் அப்படியே தூக்கி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறது, பாத்ரூம் போனால் அப்படியே திராவிட மாடல் 2.2 ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் 2.0. அடுத்தடுத்து நாங்கள் செஞ்சு இதுதான் 2.0 அழிவு காலம். திராவிட மாடல் 2.0ங்கிறது தமிழ்நாட்டோட அழிவு காலம், வேற ஒன்றுமே கிடையாது. அது தொடக்கம். 1.0ங்கிறது தொடக்கம், 2.0ங்கிறது அழிவு காலம். அது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இந்த செவிலியர்களாக பாத்ரூம் போகும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. போலீஸ் உண்மையாலுமே பாவம். அவங்களுடைய வேலை என்ன? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க. ஒபேத ஆர்டர். சட்டம் ஒழுங்கு உண்மையாலுமே பாதுகாக்கிறதா அவங்களுடைய என்ன உத்தரவு போடுறாங்களோ அது இன்னைக்கு ஏவல் துறையா இருக்கிறங்காட்டிக்கு காவல்துறை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏவல் துறை பத்தி பேசல. நான் காவல்துறையுடைய வேலை என்னன்னா, எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அன்பு தலைவர், அவருடைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் அவரை மக்கள் சிங்கம்னு கூப்பிட்டாங்க? அந்த ஒழுக்கம், அவருடைய அந்த பணியினுடைய அவர் செஞ்ச விதம். அதனால தான் அந்த மக்களுக்கு அவர் அந்த அளவுக்கு உண்மையாக நடந்துக்கிட்டார். அவங்களுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி போக்குனார் அப்படிங்கிறத. அதனால தான் அந்த மக்கள் அவரை சிங்கம்னு கூப்பிட்டாங்க. அதனால் அப்படி தான் இருக்கணும் காவல்துறை. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக காவல்துறையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இந்த ஆசிரியர்கள் செவிலியர்கள்லாம் போராட்டம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்க்கட்சியுமே களத்தில் போயிட்டு அவங்களுக்கான ஆதரவு கொடுத்த மாதிரியே தெரியலையே. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தொடர்ச்சியாக 4-5 முறை போயிட்டு களத்துக்கே போயிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிகள் திமுகவோட அடிமைகளா இருக்கிறாங்க. சொல்றீங்களா? பாஜக தான் நம்ம ஆதரவு தர்றோம். எங்க களத்துக்கு போயிருக்கீங்க? நாங்க ஆல்ரெடி தந்துருக்குறோங்க. ஆதரவு தராம இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் களத்துக்கு போங்க சார், அவங்க கூட நில்லுங்கன்ற. கண்டிப்பா நிற்போங்க, நிக்காமலாம் இருக்க மாட்டோம். ஏற்கனவே நாங்க இதுல எக்மோர் நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க போகாம இருந்தோமா? நாங்க போனங்காட்டி தானே அது தீர்வு கிடைச்சது. நாங்க போகாமலாம் இல்லை. நாங்கள் மக்களோட மக்களா நிற்கிறோம். அவங்க யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு துணை நிற்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக என்னைக்குமே மக்களோட பிரச்சனைக்கு தான் நின்றுக்கிறோம். அதனால திமுக கார மாதிரி காசுக்காக நிற்கிற கூட்டம் கிடையாது. சரிங்களா? மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறவங்க பிஜேபிக்காரங்க. இப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம். எங்களுடைய இவர் நயினார் நாகேந்திரனுடைய நீங்கள் ட்விட்டர் பேஜ் போக அதில் அவர் தெளிவாக எழுதிக்கிறார், மக்களை ஏமாற்ற வேலை வேண்டாம், நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுங்க MK ஸ்டாலின் அவர்களேன்னு கேட்டிருக்காரு. அதே தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. இப்போ மக்களுடைய பிரச்சனைகளை உட்காந்துட்டு அரசியல் பண்றது எப்படி இருக்கு? நேரடியாக களத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் களத்துக்கு போவாங்க, போக மாட்டேன்னு சொல்ல. நாங்கள் போனங்காட்டி தான் ஒரு சில பிரச்சனைகளே தீர்ந்திருக்குன்னு சொல்றேன் நான். சரிங்களா? திமுக கார மாதிரி நாங்கள் ஏமாத்துற கூட்டம் கிடையாதுங்க. மக்களோட மக்களாக நிற்கிறவங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறவங்க. இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடுற ஒரே கட்சி இருக்குது அப்படின்னா பாஜக மட்டும்தான். அது நீங்கள் விரைவில் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? இன்னைக்கு இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? திமுக காரங்க, அதனோட கூட்டணி கட்சிக்காரங்க. நீங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசியிருக்கீங்களா? ஏன் திருமாவளவன் போகல? ஏன் கம்யூனிஸ்ட் வாய்களையும் பேசுகிறாங்கல்ல, உண்டியல் குளிக்க, அவங்களாம் ஏன் போகல? செல்வ பெருந்தகை ஏன் போகல? இந்த கொத்தடிமைகளாம் ஏன் போகலன்னு கேட்டீங்களா? கொத்தடிமையா இருக்கவங்க எப்படி போவாங்க? அப்புறம் அவதுதாங்க இந்த அரசாங்கத்துக்காக அவங்க தானே ஓட்டு வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களே, அதோட தோழமை கட்சிகளாக இன்னைக்கு செல்வ பெருந்தகை தொகுதிக்குள்ள போனா விரட்டி அடிக்கிறாங்க. அந்த நிலைமை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலை முன்னெடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த மக்களோட மக்களாக நிற்பாங்க. போராட்டத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனசாட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு கண்டிப்பாக 2026 நாங்கள் ஆட்சியில் அமையும் போது, நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை நாங்கள் கொடுப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடுவாய்ங்கிற ஒரு கிராமம், புரியுதுங்களா? அங்கே அந்த இடுவாய்ங்கிற அழகிய சூப்பரான கிராமம், விவசாய கிராமம். அந்த கிராமத்தில் குப்பையை கொட்டியே தீர்வுன்னு நிற்கிறார் அந்த திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர். திருப்பூர் மாநகராட்சிக்கும் இடுவாய் ஊராட்சிக்கும் பக்கத்தில் இருக்குது. மாநகராட்சியினுடைய குப்பைகளை 28 மறுசுழற்சி மையங்கள் இருக்குது, புரியுதுங்களா? அந்த 28 மறுசுழற்சி மையத்தில் 3 தான் வேலை செய்யுது. அடையாளத்துக்கு ஒரு நாள் அண்ணாமலை போனாரு. அடையாளத்துக்கு இல்லைங்க, அடுத்த நாள் என்ன பேசி முடிக்கிற மேடையில அங்க பேசுறாரு. அடுத்த நாள் எந்தெந்த திமுக நிர்வாகிகள் வீட்டு முன்னாடி எல்லாம் குப்பை இருக்கும்னு எனக்கு நான் பேசுறேங்க, நான் கேளுங்க. 28 மையம் இருக்குது, 3 தான் வேலை செய்யுது, மீதி 25 வேலை செய்யல. அப்போ அந்த மேயர் இதை வேணும்னே திருப்பூரை குப்பை காடாக்கி, சரிங்களா, அந்த குப்பையை ஒரு டன் அந்த லாரியில் ஏற்றுறதுக்கு 4500 ரூபாய் அவரே பினாமியை வச்சு கலெக்ட் பண்ணுறாரு.
அப்போ 700 டன் ஒரு நாளைக்கு கலெக்ட் ஆகுது. அந்த 700 டன்னில் எவ்வளோ வருமானத்தை எடுக்கிறார்? குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 to 5 கோடி ரூபாய் வருமானம் பார்க்குறாரு. அப்போது அவர் அந்த குப்பையெல்லாம் திருப்பி கொண்டு போய் இடுவாய்ங்கிற ஒரு கிராமத்தில், விவசாய கிராமத்தில் கொண்டு போய் கொட்ட நினைக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் பிஜேபிக்காரங்க தான் அதை முன்னெடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பிஜேபி முன்னெடுத்த அந்த மாவட்ட செயலாளர் செல்வகுமார் ஜெயிலில் இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபிக்காரங்க எதுவும் செய்யறது. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செல்வகுமார் ஜெயிலில் இருக்கிறார். அதனுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் சம்பத்குமார் ஜெயிலில் இருக்கிறார். அதனுடைய ஒன்றிய செயலாளர் சரிங்களா சேமலையப்பன் அவர் ஜெயிலில் இருக்கிறார். அது கூட 4-5 பிஜேபிக்காரங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. 10 நாளைக்கு மேலே ஆகுது. சேலம் சிறை ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல, அந்த கொட்டக்கூடிய இடத்துல சுற்றி இன்னைக்கு காவல்துறை அங்கே நிற்கிறாங்க. ஏங்க குப்பைக்கு காவல் போட்டதை பார்த்துருக்கீங்களா? நான் போயிருந்தேன் 2 நாள் முன்னாடி. நான் போலீஸ்காரர் கேட்குறேன், எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிருந்த யூனிஃபார்முங்க, நாங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோம், நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு குப்பைக்கு காவல் இருக்கிறீங்களே, இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் உங்களை எப்படி பயன்படுத்துது பாருங்க அப்படிங்கிற கேட்டுட்டான். அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல அவங்களால. நம்ம போய் பிஜேபி கொடி போட்ட கார் போய் நின்னோன்னு பதறடிச்சு ஒடியாடுறாங்க. நான் கேட்குறேன், பிஜேபி கொடியை பார்த்தா ஏங்க இப்படி பதறீங்க? இங்கே என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல மக்களோட பிரச்சனைக்காக பிஜேபிக்காரங்க நிற்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ணாமலை அவர்கள் முன்னிருந்தே பர்மிஷன் கேட்குறாரு. ஏங்க நாங்கள் இந்த இடத்து போராட்டத்துக்கு நாங்கள் வர்றோம், பர்மிஷன் கொடுங்கன்னா. நீங்கள் உண்மையாலுமே ஜனநாயகம் இருக்கிற நாடாக இருந்தால், ஜனநாயகம் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமாக இருந்தால் பர்மிஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு எப்படி ஒரு ஆளுங்கட்சி? அதுதாங்க அவர் வந்தார். வராமல் பர்மிஷன் கேட்காம பண்றதுதான் போராட்டம். பர்மிஷன் கேட்கறது தாங்க ஜனநாயகம். அதை கேட்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? கேட்கணும். கொடுக்கலன்னா அதை தாண்டி போராட்டம். அதை தாண்டி போராட்டம் பண்ணார். புரியுதுங்களா? திருப்பூர் குமரன் சிலை முன்னாடி போராட்டம் பண்ணார். அதுக்கே அவருக்கு எவ்வளவு பிரச்சனை. அவர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டு காவல் வைக்கிறதுக்கு. அவர் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல், அவங்க அப்பா அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க போலீஸ்காரங்க அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதையெல்லாம் தப்பிச்சு, அதெல்லாம் தாண்டி அவர் அந்த இடத்துல நிற்கிறார். மக்களுடைய பிரச்சனைக்காக நிற்கிறார். அதே அந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவரை. புரியுதுங்களா? இன்னும் 2 நாள் முன்னாடி திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் பல்லட வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணார். இது ஜனநாயக முறைப்படி பண்ணுறோம். இப்போ எங்களுடைய ஆட்சி வரும்போது 2026 வரும்போது அந்த இடத்துல குப்பை கூடமே இருக்காது. நான் என்ன கேட்குறேன், அங்கே இருக்கிற இந்த 10 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவர் தலைவர் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணாங்களே, இவங்கெல்லாம் என்னங்க பண்ணாங்க? திமுக கார மாதிரி கஞ்சா கடத்தினாங்களா? இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்களா? இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி லஞ்சம் வாங்கினாங்களா? செம்மண் திருடன் இருக்கிறார்ல பொன்முடி, அவர் மாதிரி மண்ணை திருடுனாங்களா? என்ன பண்ணாங்க? இல்லை 30,000 கோடி ஊழல் பண்ணாங்கல்ல, PTR சொன்னார்ல, அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் போற போக்குல அந்த அபாண்டமான குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி நான் சொல்லுங்க. அமைச்சர் மாசு சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லையா? பாருங்க, PTR சொல்லியிருக்காருங்க. PTR சொன்ன ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. நான் ஒன்னும் சும்மா போட போக்குல சொல்ற ஆள் கிடையாது. மாசு ஸ்டேட்மென்ட் பாத்தீங்களா இல்லையா? மாசு சொல்லுவாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைங்கிறாரு. புரியுதுங்களா? இங்க வளர்ந்துருக்குது கஞ்சா. இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்ல வளர்ந்துருக்குது. அப்புறம் கையில் இருக்கிற புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்க? இது ஒண்ணு போதாதா இவர் சொல்றது பொய்ன்னு? அந்த இடத்துல மக்களோட பிரச்சனைகளை கேட்கக்கூடியவங்களை இந்த 30,000 PTR மாதிரி, PTR சொன்னார் இல்லையா, 30,000 கோடி ஊழல் பண்ண உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ இல்ல அவருடைய மருமகன் சபரீச மாதிரியோ இவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்களா? அப்புறம் எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணீங்க? மக்களோட பிரச்சனையை பேசுனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க கொண்டு போய் கொடுங்கோவல் மாதிரி, அதாவது கடும் தண்டனை கொடுக்குற மாதிரி சேலம் ஜெயிலில் போட்டுருக்கீங்க. அங்கிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி குடும்பமே பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணா பிஜேபிக்காரன் பயந்துருவானா? கேட்குறேன் நான், பிஜேபிக்காரன் பயந்துருவானா? நாங்களே 200 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வேலை செய்யற கூட்டமா? நாங்க இந்த மண்ணுக்காக நிற்கிற கூட்டம், மக்களுக்காக நிற்கிற கூட்டம். நீங்க உங்களால ஒண்ணுமே கையாள முடியல. இன்னைக்கு இந்தியாவோட நம்பர் 1ங்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க. அந்த 5 லட்சம் கோடி பாஜக தெரியல. ஏங்க இந்த கையாளாகாத முதல்வர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின தவிர இந்த தமிழ்நாட்டில் வேற என்ன சிறப்பா பண்ணியிருக்காரு சொல்லுங்க? வேற என்னங்க பண்ணாரு? அவரு கஞ்சா வித்தாரு, இந்த பெத்த மீன் வித்தானுங்க, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் போதை சாக்லேட் கொடுத்தாங்க, தெருவுக்கு 5 சாராய கடையை திறந்திருக்காங்க. இதை தவிர இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன? பாலியல் வன்புணர்வு 4 மணி பொழுது ஒண்ணுமே நடக்குது. இப்ப புதுசா வேற ஆரம்பிச்சிருக்காங்க, வட மாநில தொழிலாளர் அட்டாக் பண்றது. திருத்தணியில 2 இடம், கோயம்புத்தூர்ல 2 இடம். இன்டென்ஷனா ஒன்றும் அட்டாக் பண்ணல, அவன் போதையில இருந்திருக்கான், அதனால நடந்து. போதைக்கு காரணம் யாருங்க? போதையில் இருந்திருக்கான்னா என்ன? சரி, அடிப்படை என்ன? போதை தானே. போதைக்கு காரணம் யாருன்னு கேட்கறேன் நான். நீங்க முன்னே சொல்லிட்டீங்க, நான் காவல்துறை பத்தி பேசுறேன், நீங்க பேசாதீங்கன்றீங்க. காவல்துறையோட வேலையா தானுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தானுங்க, போதை பொருளை ஒழிக்கிறது வேலை. அதை விட்டு போட்டு ஏவல் துறையை வேலை பார்த்தா காவல்துறைக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை இருக்கா தமிழ்நாட்டில்?
ஒண்ணு இல்ல, திருப்பூர்ல வீரராகவர் கோயில்ல சரி, அது பாதுகாப்புக்கு நின்ன போலீஸ்காரர் அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி போலீஸ்காரர் அடிக்கிறாங்க. அப்ப அது தைரியம் வந்தது எங்கிருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த கேள்வி. காவல்துறையுடைய யார் இருக்கிறா சொல்லுங்க? காவல்துறை பொறுப்பாளர் யாரு இருக்கிறா? ஸ்டாலின் அவர்கள் தானே. தமிழகத்தினுடைய டிஜிபி யாருன்னு சொல்லுங்க பாப்போம். டிஜிபியே இல்லாத ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது இங்க. புரியுதுங்களா? டிஜிபி யாருன்னு கேட்டா டிஜிபி இருந்தா தாங்க சொல்ல முடியும். புரியுதுங்களா? காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு இன்னைக்கு? காவல்துறை இன்னைக்கு வந்து கொலகாரர்களுடைய கண்ட்ரோல் இருக்கு, கொள்ளையடிக்கிறவங்க கண்ட்ரோல் இருக்குது, இந்த கஞ்சா கடத்துறான் பாருங்க அந்த மாஃபியா கும்பலுடைய கண்ட்ரோல் இருக்குது. புரியுதுங்களா? இன்னைக்கு காவல்துறை நீங்க டிஜிபி போட்டா தானங்க இதெல்லாம் வேலை நடக்கும். அவர் தானே கண்ட்ரோல் எடுப்பாரு. இல்லைன்னா அதாவது அந்த ஆட்டு மந்தைய அவுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடும். தமிழ்நாடு டிஜிபி இருக்கும்போது செல்வ செழிப்பா இருந்தது, போதைப் பொருள் இல்லாம. இல்லைங்க, ஒரு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? அது வேண்டான்னு ஏன் வைக்கிறாங்கன்னா அது இருந்தா தானே அந்த ஒரு அளவுக்காவது அந்த கண்ட்ரோல் இருக்கு. அது இல்லைன்னா ஈஸி இல்லை. இனி திமுக காரன் பாருங்க, எலெக்ஷன் வருது, இனி நடக்கக்கூடிய குற்றமெல்லாம் சகட்டு மேனிக் பண்ணலாம். காவல்துறையில் டிஜிபின்னு ஒருத்தர் இருந்தால் தானே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவது கொடுக்க முடியும். எப்போ இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த குற்றமெல்லாம் இன்னும் அதிகமாகும். இன்னி வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்முணர்வு, அப்புறம் வந்து கஞ்சா விற்கிறது எல்லாமே, அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவனை அடித்து ஒடுக்கணும் முடிவு எல்லாமே, கைது நடவடிக்கை எல்லாம் அதிகமாகும். ஏன்னா எலெக்ஷன் வருது. எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் நல்லா, அதாவது திமுக யார் யார் அவங்க பண்ணக்கூடிய அந்த தீய செயலை பற்றி பேசுகிறாங்களோ, அவங்க பண்ணக்கூடிய ஜனநாயக விரோத செயல்கள் பற்றி பேசுகிறாங்களோ, அவங்க எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் யார் பேசுவா அப்படிங்கிற அந்த பேசுகிற கால் இருக்காதுல்ல. அதனால் அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போகிற உண்டான வேலையை பார்ப்பாங்க. இந்த திமுக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க. இந்த 3 மாதத்தில் பாருங்கள், வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நெருங்கக்கூடிய நேரத்தில் கடன்னு பிஜேபிக்கார எல்லாத்தையும், அதாவது ஸ்டாலின் அவர்களே போட்டாலும் கூட ரொம்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். அப்படி தான் நடக்க போகுது தமிழ்நாடு. சரி, 4.5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க சார்? 0 மைனஸில் ஏதாவது மார்க்குன்னா சொல்லுங்க. 1 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்களா? 1 மார்க் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சாதனையும் சொல்லுங்க. நீங்கள் நான் கொடுக்குறேன், தயாராகிறோம். பிஜேபி 100க்கு 100 கூட கொடுக்குறோம், நாங்கள் தரமாண்டான்னு சொல்ல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க சார். யார் அந்த சாரு, யார் அந்த தியாகி, யார் அந்த காருக்குள்ள இந்த திமுக சாரு, இத்தனை சாருக்கு யார் சார் காரணம்? யார் அந்த தியாகிலேருந்து ஆரம்பிக்குது? யார் காரணம் சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த இரும்புக்காரன் துடிச்சுது, வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிற மாதிரி இரும்புக்காரன் துடிச்சுதா இல்லையா? இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைக்கு இந்த முதல்வருடைய இரும்புக்காரன் துடிக்குதா? இந்த வடமாநில தொழிலாளர் தாக்குனாங்க இல்லையா 4 பேர் சேர்ந்து, அதுக்கு இரும்புக்காரன் துடிச்சுதா? ஏன் துடிக்கல சார்? அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க காரணம். 2 பேர் வெட்டினாங்க, அவங்க போதையில் இருந்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவரை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டோம். அது உயர் சிகிச்சை தரக்கூடிய இதுன்னு அவங்கெல்லாம் சிறார்கள், தெரியும். பள்ளிக்கு போற மாணவர்கள். இங்க என் பேட்டைக்குள்ள ஏன் வந்தேன்னு பேசின அமைச்சர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதாங்க இப்போ அந்த அவர் பேட்டையில இருக்கிற மாணவர்களே இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு போய் அவர் வாயை திறக்காம மூடிக்கிட்டு எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் உதயநிதி தாண்டி இப்போ இன்ப நிதிக்கு ரசிகர் மன்ற தலைவர் ஆகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறார். அவருக்கு அதுதான் வேலை. இந்த மாதிரி ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் கொண்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்குன்னா இதுதான் நடக்கும். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதில் சுவர் இடிஞ்சு குழந்தைங்க இறக்குது, மேலேருந்து அந்த செவர் இடிஞ்சு விழுந்து கூரை இடிஞ்சு விழுந்து சாப்பாட்டுக்குள்ள விழுகுது, தலை மேலே விழுகுது, அந்த குழந்தைகளுக்கு ரத்தம் வருது, இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த சிறுவர் 17 வயசுல எங்க படிக்கிற பசங்களா தானே இருக்கணும். அவனுக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுடைய எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து ரீல்ஸ் எடுக்கிறான். எக்ஸாம் சார், அதுதான். அதாவது இன்னைக்கு பயமே இல்லை. பயம்னு ஒன்று இருந்தா தானே இருக்கும். இதே நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி செஞ்சிட முடியுமா சார்? 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டின நேரம் என்ன நடந்திருக்கும்? அவனுக்கு வீடு இருந்திருக்குமா? இந்த நேரம் அவனுக்கு கட்டு போட்டிருக்க மாட்டாங்களா சார்? 17 வயசு பசங்கங்கிறீங்க. அவன் என்ன பேசுறான் அந்த ரீல்ஸ்ல? ரீல்ஸ் எடுக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வெட்டுறான். சரி, மண்டே ஓப்பன் ஆயிடுச்சுறாங்கிறான், கையை வெட்டுறான், காலை வெட்டுறான். நீங்கள் அந்த இவர் பேட்டி கொடுத்தாரு இல்லையா, காவல்துறையினுடைய தலைவர் பேட்டி கொடுத்தாரு இல்லையா, என்ன சொல்கிறாரு? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறோம். அட்மிட் பண்ணிட்டாங்க. சரி, அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டு ஒடிசா போயிட்டாராம். வெட்டினதே கையில் தானே வெட்டினான். கையில் வெட்டினான், காலில் வெட்டினான், உடம்புல எந்த இடத்த விட்டு வச்சான்? எல்லா இடத்தையும் வெட்டினான் சார். ஒரே நாளில் கை ரெடியாகி அவன் கைப்பட கையெழுத்து போட்டுட்டு ஒடிசா கிளம்பி நல்லபடியாக ஒடிசா கிளம்பி போகிறான்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சார்? உலகத்திலேயே மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட் இல்லை, கின்னஸ் ரெக்கார்டு இல்லை இதுக்கு பேர். அவ்வளவு தரம் உயர்ந்துருச்சா?
ராஜீவ்காந்தி சரி, ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலாளிக்கு தமிழகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒடிசால ஆளக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க சார்? இது நீங்கள் வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாறும். ஒவ்வொரு ஜமால்னு ஒரு ஆள் திருத்தணியிலே அடிச்சிருக்காங்க, கோயம்புத்தூரில் ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க. இது என்ன ஆகும்னா வட மாநிலத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டு மக்கள் அடிக்க ஆரம்பிப்பாங்க. திமுகவுக்கு எதிராக பிஜேபி திமுக தயங்குதோ? சார் இல்லைங்க, பாருங்க, நீங்க தேசிய பிரச்சனை ஆகுங்கிற நான் இது வந்து கலவரமாகிற அளவுக்கு உதயநிதினாக்கு அவ்வளோ பெருசா பிரச்சனை பண்ணீங்க சார். கலவரமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் அதை பெருசு பண்ண கலவரமாகிற அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாகுங்கிற நான், புரியுதுங்களா? நம்ம வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் சாதாரணமாக அப்படியே டக்குன்னு தூக்கி பேசிட முடியாது, புரியுதுங்களா? இது வந்து வட மாநிலத்தில் தமிழர் போனால் அடி உழுகிற அளவுக்கு நடக்கும். இந்த பிரச்சனையை பிஜேபி கையில் எடுத்தால், பிஜேபி கையில் வந்து ஒடிசா எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை ஏன் தாக்குனீங்கன்னு அவங்க எடுக்க ஆரம்பித்தா, உத்தரப்பிரதேச மக்கள் பேச ஆரம்பித்தா, கொல்கட்டாவில் அந்த மக்கள் பேச ஆரம்பித்தா, எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே இருக்கிற தமிழர்களுடைய நிலைமை என்ன? கர்நாடகாவில் தமிழக மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. அங்கே இருக்கக்கூடிய, அங்கே தொழில் செய்யக்கூடிய, அங்கே சுற்றுலா போகக்கூடிய, அங்கே வியாபாரம் சம்பந்தமாக போகக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன? தேசிய பிரச்சனை, அதாவது இனப்பிரச்சனையாக மாறுமா மாறாது? அதை இந்த முதல்வருக்கு ஏன் தெரியலன்னு கேட்குறேன். இந்த பொம்மை முதல்வருக்கு இங்கே வந்து இங்கே இருக்க அவங்களுடைய சகாக்களுடைய சொல்ல கேட்டுட்டு நடக்கக்கூடிய இந்த அடிமை முதல்வருக்கு ஏன் தெரியலன்னு கேட்குறேன். இது தெரியணுமா வேண்டாமா? இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறும், புரியுதுங்களா? சாதாரணமாக இல்லை. நீங்கள் ஒரு கேஸ் கிடையாது, இன்றைக்கி 4 கேஸ் ஆகிப்போச்சு. இது 4ங்கிறது இன்னும் அதிகமான அதனுடைய சீரியஸ்னஸ் ஏன் இவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. இவர் போய் நின்றுக்கிட்டு 200 ஜெயிப்பேன் ஜெய், ஆனால் கும்மிடி பூண்டி தாண்டா வெட்டுவான். செய்வானா செய்ய மாட்டானா சார்? நீங்கள் இங்கே வெட்டினா அங்கே போனால் நம்மளை வெட்ட மாட்டானா? நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக பிஜேபிக்காரங்க ஏன் எடுக்கலைன்னு. சார், எடுத்தால் தேசிய பிரச்சனை ஆகும். சாதாரணமாக இது கடந்து போக முடியாது, புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த மக்களை வந்து வட மாநிலத்தில் வந்து பான் பராக் வாயன், இல்லை வந்து பானிபூரி விற்கிற வந்தவன், இல்லை பன்றி குட்டிகளை போல வந்து குட்டிகளை போடுறவன் அப்படின்லாம் பேசுறதுக்காக இதெல்லாம் பிஜேபி பீகார்ல பேசும்போது தெரியலையா சார்? இது பேச்சு, புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுல போனா பீகார்காரனே இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அங்க பேசுறாரு. அங்க இருக்கிற சார் உண்மையதான் சார் என்ன பேசுவாங்க சார்? இங்க இருக்கிற தமிழர்களை நம்ம விடக்கூடாதுன்னு அன்னைக்கு நினைச்சிருந்தா உண்மையத்தான் பேசுறோம். உண்மை இங்க என்ன பேசுனாரோ அதுதான் பேசுறோம். இங்க இவர் பேசுனங்காட்டிக்கு தான் இங்க இருக்கிற அந்த நீங்க போதை கஞ்சா போட்டுக்கிட்டோன்னே அவனுக்கு அந்த இது வருது. திமுக கார தலைவர் சொல்றாருல்ல, வட மாநிலத்தவன் வந்து பான் பராகுவாய அவன் பிழைக்கவே முடியும் வழி இல்லாமல் தான் இங்கே வர்றான்னு சொல்கிறான்ல, அது அவனுக்கு தோணுது. நம்ம தலைவரே அப்படி பேசுகிறாரு, அப்போ நம்ம செஞ்சால் என்னன்னு இவனுக்கு தோணுது. அப்போ தலைவர் வந்து ஒழுக்கமாக இருந்திருந்தாருன்னா அவன் கம்முன்னு இருந்திருப்பான்ல. தலைவர் தானே நல்வழிப்படுத்தணும். அந்த இடத்துல இல்லையே, அவரே ரவுடி மாதிரிலாம் பேசுகிறாரு, அவரே பொறுக்கி மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்புறம் இங்கே பொறுக்கியாக இருக்கிறவன் என்ன ஆவான்? இன்னும் பொறுக்கி ஆவான்ல சார். இது இங்கே முழுக்க சார் இங்கே நடக்கக்கூடிய கொலையும் கொள்ளையும் பாலியல் வன்புணர்வும், அப்புறம் அந்த ஸ்கூலுக்குள்ளே ஜாதி சொல்லி சண்டை போட்டுக்கிறது எல்லாமே போதைக்காக. அது மூலக்காரணமே போதை தான், சரிங்களா? கஞ்சாவால், மெத்தப்பெட்டமையினால், சாராயத்தால், இதுதான் மெயின் காரணம், போதை மாத்திரையினால். இப்போ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். செய்யலையே. இப்போ எல்லாத்துக்கும் அப்பாங்கிறார்ல, அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்பா ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்? அவருக்கு தெரியல, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து மொத்தத்தில் தன்னுடைய பையனை 2026 சிஎம் ஆக்கணும், அதுதான் அவருடைய குறிக்கோள். அந்த கார்பரேட் கம்பெனி அத்தை, மாமன் 1, மாமன் 2ன்னு அந்த பல்லட மீட்டிங்கில் உதயநிதி அவர்கள் பேசினார்ல, அத்தை கனிமொழி அக்கா, மாமா நம்பர் 1 ஆர் ஆசா, மாமா நம்பர் 2 வெள்ளகோயில் சுவாமிநாதன், மாமா நம்பர் 3 KN நேருன்னு பேசினார் இல்லையா? இப்படி இவங்களுடைய வழி, கார்பரேட் கம்பெனியுடைய வழி, இவங்க திருப்பி ஆட்சிக்கு வரணுமா தவிர, அதிகாரத்துக்கு வரணுமா தவிர, பணம் சம்பாதிக்கணுமா தவிர இந்த மக்களை பாதுகாக்கிற இடத்துல இவங்க கிடையாது.